வணக்கம். மஞ்சள் நீர் கால்வாய் காஞ்சிபுரம் மாவட்டத்துல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. 2021 தேர்தல் அறிக்கையில மஞ்சள் நீர் கால்வாய் முழுவதுமாக தூய்மைப்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் விவசாய நிலங்களுக்கு விடப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நியூஸ் 18 தொலைக்காட்சி மக்கள் மன்றம் விவாத மேடையில இது குறித்து திமுக தேர்தல் வாக்குறுதியில இதை சொல்லியிருந்தீங்க, ஆனா செய்யல. எனவே காஞ்சிபுரம் மக்களே திமுகவுக்கு இனிமே வாக்களிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போது இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ எழிலரசன் அதெல்லாம் கிடையாது, இந்த கால்வாய் சுத்திகரிப்பு பண்றதற்கு பூமி பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரு. சொல்லி 9 மாசத்துக்கிட்ட ஆச்சு. ஆனா இன்னைக்குதான் பார்த்தோம் மஞ்சள் நீர் கால்வாயோட நிலைமை இப்படிதான் இருக்கு. கழிவு நீர் இது முழுக்க. இது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பல நோய்களை கொடுக்கக்கூடிய அளவுல மிக மோசமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. தொற்று நோய் இதனால பயங்கரமா பரவுதுன்னு இந்த பகுதி மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. விவசாயத்திற்கு இந்த கலப்பட நீர் போறதுனால விவசாய பூமி கெட்டு போறதா சொல்றாங்க. 4 ஏரிக்கும் கலப்பட தண்ணீர் கலப்பதற்கு இது முக்கியமான காரணம். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீர் இந்த கால்வாயில போயிட்டு இருந்ததா சொல்றாங்க. இது பூமி பூஜை போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெருசா இருந்த கால்வாயை சின்னதாக்குறாங்க. அவங்க ரியல் எஸ்டேட் பிரச்சனைகளுக்காக இந்த கால்வாயோட அந்த அகலத்தை சின்னது பண்ணி புதுசா செவுறு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த செவுறு கட்டிட்டு இந்த கால்வாய் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தேர்தல் அறிக்கையை முடித்து விட்டோம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூச்சமே படாம பொய் சொல்லுவாரு. ஆனா தமிழக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டும், அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்னவென்றால் இந்த மஞ்சள் நீர் கால்வாயில் இருக்கக்கூடிய நீர் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டு அந்த நீர் 4 ஏரிக்கு போய் விவசாயத்திற்கு பயன்பட அளவுல செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர்கள் செய்திருக்கக்கூடியது கால்வாயின் அகலத்தை சிறிதுபடுத்தி புதுசா ஒரு மதில் சுவர் மாதிரி 2 பக்கமும் கட்டி கொடுக்கறாங்க. இதுதான் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய லட்சணம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். எழிலரசன் அவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதியை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும். கொடுத்த வாக்குறுதிக்கு கீழே ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு புது வாக்குறுதி இவங்களே முடிச்சுட்டு அந்த வாக்குறுதியை முடிச்சுட்டுதா தமிழக மக்களிடம் பித்தலாட்டம் ஆடக்கூடாது திமுகன்னு கேட்டுக்கிறோம். நன்றி.